Taste the Daily. ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை அகற்ற மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எனது எழுச்சி பயணத்திற்கு யோகபித்த ஆதரவை தொடர்ந்து வழங்கி வரும் தமிழக மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளார். இது குறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் அருண். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை அகற்ற மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எனது எழுச்சி பயணத்திற்கு யோகோபித்த ஆதரவை தொடர்ந்து வழங்கி வரும் தமிழக மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், என்னுள் கலந்திருக்கும் எனது அருமை தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்று தெரிவித்திருக்கிறார். கிரேட்டஸ்ட் ஜோர்னி பிகினிங் வித் எ சிங்கிள் ஸ்டெப் என்று சொல்லுவார்கள் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோருடைய பாதம் தொட்டு அவருடைய கொள்கைகளுடைய அடிப்படையில் எனது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உயரிய லட்சியத்துடன் கோவையில் கடந்த 7ஆம் தேதி எனது எழுச்சி பயணத்தை தொடங்கினேன் என்று குறிப்பிட்டுள்ளார். கோவை மேட்டுப்பாளையத்தில் தொடங்கிய எனது பயணத்தில் இதுவரை 21 நாட்களில் 14 மாவட்டங்கள் 61 சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளேன் என்று குறிப்பிட்டுள்ளார். சுமார் 25 லட்சம் மக்களை பார்க்கும் வாய்ப்பை பெற்றேன். அவர்களில் பலரிடம் நேரடியாக உரையாடி அவர்களுடைய குறைகளை, கோரிக்கைகளை, எண்ண ஓட்டங்களை கேட்டறியும் வாய்ப்புகள் கிடைத்தன என்றும், இந்த பயணத்தில் சுமார் 42 மணி நேரத்திற்கு மேலாக மக்களிடம் உரையாற்றினேன் என்று பெருமிதத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த புரட்சி பயணத்தில் வெற்றிகரமாக 3200 கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்துள்ளேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். எனது எழுச்சி பயணத்திற்கு செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் அளித்து வரும் பேராதரவிலும் அவருடைய அளவற்ற அன்பிலும் மிகுந்த மகிழ்ச்சியுற்றேன் என்றும், மக்களுடைய குரலாக, அவர்களுடைய ஒருவனாக என் மீது அன்பு பாராட்டி வரும் தமிழக மக்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று நெகிழ்ச்சியோடு குறிப்பிட்டிருக்கிறார். எனக்கு அளித்த இந்த வரவேற்புக்கு திமுக மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிவிட்டு தமிழக மக்களாகிய உங்களுக்கு நல்லாட்சியை வழங்குவதே நான் தெரிவிக்கும் நன்றிக்கு நிகரானது. அதுவே எனது கடமை, அதுவே தமிழ்நாட்டு மக்களினுடைய விருப்பமும் கூட என்று தெரிவித்துள்ளார். எனது பயணத்தில் பொதுமக்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், தொழில் முனைவோர், வேலையில்லா பட்டதாரிகள், குடியிருப்போர் நலச்சங்கத்தினர், வியாபாரிகள், மகளிர் சுய உதவி குழுக்கள், சிறு குறு தொழில் முனைவோர், மருத்துவர்கள், பாட்டாளி வர்க்கத்தினர், மாணவர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், சலவை தொழிலாளர்கள், தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள், கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள், உப்பு உற்பத்தியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்போர், மாடுபிடி வீரர்கள், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் ஆகியோர்களை சந்தித்தேன். அப்போது அவர்கள் அனைவரும் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசால் தாங்கள் படும் துயரங்களையும் தங்கள் குறைகளையும் எங்களிடம் அவர்கள் எதிர்பார்க்கும் திட்டங்களையும் என்னிடம் தெரிவித்தனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி என அனைத்து பகுதிகளிலும் வீட்டு வரி, சொத்து வரி, குடிநீர் வரி, மின் கட்டணம் என அனைத்து வரிகளையும் தாறுமாறாக திமுக அரசு உயர்த்தி உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளனர். அதே போன்று தற்போது ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் குடிதண்ணீருக்காக சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய பரிதாப நிலைதான் உள்ளது என தூத்துக்குடி மாவட்டம் வேலாயுதபுரம் கிராம மக்கள் அவர்களது வேதனையை என்னுடன் தெரிவித்தனர் என்று தெரிவித்திருக்கிறார். இதே நிலைமைதான் தமிழகத்தினுடைய மற்ற மாவட்டங்களிலும் உள்ளது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வேதனையோடு குறிப்பிட்டிருக்கிறார். விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள், மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை சரி செய்தல், வேலை வாய்ப்புகள் அதிகரித்தல் உள்ளிட்ட பணிகளை இந்த ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு மேற்கொள்ள தவறி உள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். எனது தலைமையிலான கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இவையெல்லாம் நிறைவேற்றப்பட்டன, மக்களுக்கு நல்லாட்சியை வழங்கினர் என்று பெருமிதத்தோடு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த ஆட்சி
நிதி மேலாண்மை, நிர்வாகத்திறன், சட்டம் ஒழுங்கு என அனைத்து துறைகளிலும் கோட்டை விட்டு தோல்வி அடைந்த ஒரு அரசாகவே தான் இருக்கிறது திமுக அரசு என்று தெரிவித்துள்ளார். போதை பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த இந்த அரசு முற்றிலுமாக தவறிய காரணத்தினால் திருட்டு, கொலை, பாலியல் வன்கொடுமைகள் தமிழகம் முழுவதும் அதிகரித்துள்ளதை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்துக்காட்டியுள்ளார். தினந்தோறும் ஊடகங்கள் தங்க நகைகளுடைய விலை நிலவரம் போல விலைவாசி உயர்வு, கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்வு மற்றும் கொலை நிலவரங்களையும் வானிலை அறிக்கை போல பாலியல் குற்ற அவலங்களையும் வெளிப்படுத்துவது வேதனைக்குரிய நிகழ்வு என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். அது பற்றியெல்லாம் சாமானிய மக்களுடைய குரலாக எவ்வளவுதான் கேள்வி கேட்டாலும் எதற்கும் செவிசாய்க்காமல் ஒரு பொம்மையை போலவே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் பொம்மை முதலமைச்சர் என்று குற்றம் சாட்டியுள்ளார். விடியா ஆட்சியில் நடத்தும் ஃபெயிலர் மாடல் ஸ்டாலின் அவர்கள் இன்று வெளியிட்ட கடிதத்தில் மத்தியில் சிறப்பான ஆட்சி நடத்தும் பாஜகவிடம் அதிமுக அடிமையாக உள்ளது என குறிப்பிட்டிருக்கிறார். இதே பாஜகவிற்கு வெள்ளை கொடி பிடித்து குழைந்து பேசி உங்கள் குடும்பத்தையும் கொள்ளையடித்த சொத்துக்களையும் காப்பாற்ற நீங்கள் மண்டியிட்டதை தமிழக மக்கள் மட்டுமல்ல உங்கள் கழக தொண்டர்களே வெறுப்புடன் பார்த்ததை மறந்துவிட்டீர்களா ஸ்டாலின் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த நல்ல திட்டங்களை தொடர முடியாமல் ஆட தெரியாதவருக்கு தெருக்கோணல் என்பது போல ஆள தெரியாத ஃபெயிலர் மாடல் ஸ்டாலின் ஆட்சி முழுவதுமே கோணலாக உள்ளது. 7வது முறையாக அல்ல, இன்னமும் 70 ஆண்டுகள் ஆனாலும் கூட இனி திமுகவிற்கு தமிழகத்தில் இடமே இல்லை. ஆகவே வீட்டிற்குள் உட்கார்ந்து வீர வசனம் மட்டும் பேசினால் போதாது, எங்களை போல வீதியில் இறங்கி மக்களை சந்தித்து பாருங்கள், அப்போதாவது உங்கள் ஆட்சியினுடைய அவல நிலை உங்களுக்கு புரிகிறதா என்று பார்ப்போம் என்று ஸ்டாலினுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். இதை செய்வோம் அதை செய்வோம் என செய்ய முடியாத வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு இப்போது திணறி தடுமாறுகின்றனர். போட்டோ ஷூட் விளம்பர மயக்கத்தின் மூலம் மக்களை ஏமாற்றலாம் என மனக்கணக்கு போடுகின்றனர். ஆட்சிக்கு வந்து 50 மாதங்கள் ஆகி தனது குடும்ப நலனை பேணி காத்துவிட்டு அம்மா அரசு செயல்படுத்திய திட்டங்களுக்கு தனது பெயரை சூட்டி புது திட்டங்கள் போல் அறிமுகப்படுத்துவதும், முறையாக நிதி மேலாண்மை மேற்கொள்ள தெரியாமல் மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதுடன் அவர்களது கட்சிக்கான தேர்தல் விளம்பர செலவுகளை செய்து தமிழகத்தினுடைய கடன் வாங்குவதில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக்கியதுதான் இந்த ஃபெயிலர் மாடல் ஸ்டாலினுடைய அரசின் சாதனை என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடியில் வர்த்தக சங்கங்கள் மற்றும் சமூக நல அமைப்புகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கிறித்துவ பாதிரியார் ஒருவர் மாணவர்களிடையே அதிக அளவில் போதைப் பொருள் பயன்படுத்துவது, அதே போன்று குறிப்பாக தமிழகத்திலே இந்த போதைப் பொருள் பயன்படுத்துவது அதிகரித்து விட்டது என்பதை மிக வருத்தத்துடன் தெரிவித்தார். இந்த அரசு அதை கட்டுப்படுத்த தவறிவிட்டது. மிக மிக வேதனையான ஒன்று. நீங்கள் ஆட்சிக்கு வருவீர்கள், இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு முக்கிய கடமை இளைய சமுதாயத்தினரை அழிக்கும் போதைப் பொருள் புழக்கத்தை முழுவதுமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்னிடம் வேதனையோடு தெரிவித்தார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்தார். இதுபோல இந்த அலங்கோல ஆட்சி மீது மக்கள் கடும் விரக்தியோடும் அதிருப்தியோடும் இருக்கிறார்கள், கோபத்துடன் இருக்கின்றனர். இந்த மோசமான திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்பது மட்டும் எனக்கு தெளிவாக தெரிகிறது. தமிழக மக்கள் இழந்த அமைதி வளத்தை மீட்டு தருவதுதான் எனது முதல் வாக்குறுதியாக தமிழக மக்களுக்கு நான் அளித்துள்ளேன். எனது தலைமையிலான ஆட்சி செயல்படுத்தப்பட்ட உடன் இதை நான் நிறைவேற்றுவேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி எடுத்துரைத்திருக்கிறார். தாலிக்கு தங்கம், மகளுடைய பொருளாதார மேம்பாட்டிற்காக கறவை மாடுகள், ஆடுகள் வழங்கும் திட்டம், மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி, படித்த பெண்களுக்கு 2 சக்கர வாகனம் வழங்க மானியம் என இந்த அரசு காழ்ப்புணர்ச்சியுடன் முடுக்கிய மக்கள் நல திட்டங்கள் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்கிற வாக்குறுதியை மக்களுக்கு நான் அளித்துள்ளேன் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தீபாவளிக்கு சேலை, தீப்பெட்டி தொழிலுக்கு சவாலாக உள்ள பிளாஸ்டிக் லைட்டர்கள் தடை, சத்துணவு திட்டத்தில் கடலை மிட்டாய், 4000 அம்மா மினி கிளினிக்குகள், காவிரி குண்டாறு தாமிரபரணி வைப்பாறு திட்டம்,
பனையேறும் தொழிலாளருக்கு அவள் பயன்படுத்தக்கூடிய கத்தி, பதநீர் இருக்கும் குடுவை போன்ற பொருட்கள் விலையில்லாமல் வழங்கப்படும். அவர்களுடைய பாதுகாப்பு நலனை கருத்தில் கொண்டு காப்பீடு திட்டத்துக்குள் சேர்க்கப்படுவார்கள். அவர்களுக்கான பிரிமிய தொகையை அரசே செலுத்தும். மழைக்காலங்களில் பணியில்லாமல் இருக்கக்கூடிய உப்பள தொழிலாளருக்கு நிவாரண தொகை வழங்கப்படும். மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உதவித்தொகை அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிறங்க அதிகப்படுத்தி தரப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்துள்ளேன். 2026 கழக ஆட்சி அமைந்தவுடன் இவையெல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். நாடோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடோறும் நாடு கெடும். தன் ஆட்சியினுடைய குறைகளை சரி செய்யாமல் விளம்பரங்கள் மூலம் மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கும் ஆட்சி விரைவில் அகற்றுவார்கள் என்று திருவள்ளுவருடைய திருக்குறளை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நாமும் நமது கழக தொண்டர்களும் மக்களுடன் உறுதியாக நின்று வீடு வீடாக சென்று அவருடைய குறைகளையும் கோரிக்கைகளையும் கேட்டறிந்து தலைமை கழகத்திடம் சமர்ப்பிக்க அறிவுறுத்தி இருக்கிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றுமே மக்களுடன் தான் நிற்கும் என்பதை மக்களுக்கு மீண்டும் உறுதிப்படுத்துவது கழக தொண்டர்களுடைய பொறுப்பு என்று அதிமுக பொதுச் செயலாளர் கழக தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். 2026 ஆண்டு தமிழகத்தில் நமது ஆட்சி அமைந்தவுடன் ஃபெயிலர் மாடல் ஸ்டாலின் அரசால் இந்த மக்கள் அடைந்த இன்னல்களை தீர்ப்பதுதான் நமது முக்கியமான பணி என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிகள் தெரிவித்திருக்கிறார். மக்களுடைய தேவைகளை ஒவ்வொன்றாக பார்த்து செய்யும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நல்லாட்சி அமையும். தமிழக மக்கள் ஏற்றம் பெறுவார்கள். அவர்கள் வாழ்வு உயரும். அதுவரை நான் ஓயப்போவதில்லை. எனது எழுச்சி பயணம் தொடரும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஃபெயிலர் மாடல் ஸ்டாலின் அரசை வீழ்த்துவோம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், பாய் பாய் ஸ்டாலின் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.